வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பச்சை சுண்டக்காய் குழம்பு தான். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படியே கொடுக்க முடியாது, ஒரு வயசு குழந்தைலேருந்தே கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழுத்துனீங்கன்னா இதுமாதிரி விதை மாதிரி வருது பார்த்திங்களா. இதை வந்து சாப்பாட்டில் பிசைஞ்சு குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இது வந்து குடல் பூச்சியெல்லாம் நீக்கும். பால் ஊட்டும் தாய்மார்களுக்கும் இது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: 150 வெங்காயம், 150 தக்காளி, 20 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இப்போ சுண்டக்காய் வந்து இது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டுலாம் நசுக்குவோம் பார்த்திங்களா, அந்த கல்லில் வந்து ஒரு 2 வச்சு தட்டி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கத்தியை விட்டு லைட்டாக அப்படி கீறினிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு 50 ml வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்துட்டு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து 2 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கையிலே 2 உடச்சி போட்டுவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு லைட்டாக வந்து ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகட்டும். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குல்ல, இப்போ அதிலே நம்ம வெங்காயம் சேர்க்குறதுக்குள்ளே லைட்டாக ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே இது மாதிரி சுண்டக்காய் குழம்பு, வத்த குழம்பு அது மாதிரிலாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேருங்க. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் அதை விட இதுமாரி முழு பூண்டாக கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சால்ட் இருந்தால் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல் உப்பு தான் வந்து சமையலுக்கு ஆட் பண்ணுவேன். கல் உப்பு போட்டு சேர்த்துட்டோம். பார்த்திங்கன்னா பாதி அளவு லெமன் சைஸ்க்கு புளி வந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இது வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து வதக்கும் போது நல்லா இருக்கும். நீங்கள் தனியாக எண்ணெயில் வதக்கி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக ஒரு மாதிரி சாப்பிடும்போது குத்தும் தனித்தனியாக. இது மாதிரி பண்ணும்போது சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போ வதக்கிட்டு தக்காளியை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுருங்க. சுண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு போட தேவையில்லை, வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வந்து லைட்டாக அந்த தோல்லாம் வந்து சுருக்கமாக இருக்கும். பாருங்கள், எடுத்து கரண்டியில் காட்டுறேன். பார்த்திங்களா, இப்போ வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்தோன்னா அந்த தோல்லாம் ஓவராக ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது போட்டு செய்யுங்க, அதுதான் கரெக்டான மெத்தடாக இருக்கும். இப்போ தக்காளி வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதனால் மூடி போட்டு வச்சிடுறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும். அதுக்காக கிளறி விடுங்க. தக்காளி எப்போவுமே நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சுண்டை வத்தல் குழம்பு, சுண்டக்காய் குழம்புக்கு அதுமாதிரி நீங்கள் புளி குழம்பு வைக்கும் போது அதுமாரி தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கல, அதுக்கு பதிலாக தனியாத்தூள் மிளகாத்தூள் தனித்தனியாக தான் சேர்க்க போகிறேன். தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 2.5 ஸ்பூன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப காரம்லாம் இருக்காது. என்னடா இது 2 ஸ்பூனா அப்படின்னு பார்க்காதீங்க. இது காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்தமாரி மசாலா வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா போட்டு எல்லா பக்கமும் எண்ணெயில் படுற மாதிரி பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அது வந்துட்டு மசாலா இருந்துச்சுன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும், குழம்புக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. புளி வந்து கரைச்சிருக்கேன்னு சொன்னால் பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தான் புளி சேர்த்துக்கிறேன். இது வந்து இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ நம்ம சுண்டை வத்தல் குழம்பு ரெடி. இது வந்து இப்போது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மல்லித்தழை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு குழம்பு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது இதை சைடு ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது ஃபைனலாக இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி இப்போது இது மாதிரி சேர்த்து விட்டுருங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது அந்த காரத்தையும் கம்மி பண்ணும். இன்னும் கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது. பச்சை சுண்டைக்காய் குழம்பு நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.